மிளகு காரம் மட்டும் நல்லா இருக்கும். காரம் உப்பு இருந்தால் தான் சாமி. இல்லை போட்டு 5 நிமிஷம் சொன்ன வேலையே இல்லை. Nunggu juga udah ya. பஞ்சு மாதிரி வராது இது. பஞ்சு பள்ளி வாழை கோழிக்கறியா கேமரால பார்த்தா பள்ளி வாழை கோழிக்கறி போண்டாவா மாவே மாத்தி கொடுத்துட்டாங்க. கார போண்டா போடுறாங்க. காப்பியா டீயா? டீ டீ.
வணக்கம் தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் களிராடும் காடுராஜன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் வல்ல இந்த இயற்கையை வேண்டிக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு காட்டில், இப்படி ஒரு குளிர் பிரதேசத்தில் மழை பெய்கிற காலங்காத்தால் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இப்போ மணி 10 ஆகுதுங்க. இந்த போன வாரம் ஃபுல்லாக நல்லா பனி பெஞ்சுது, நல்ல குளிர். ஃபுல்லாக 8 மணி 10 மணி வரைக்கும் நல்லா மஞ்சு மூடி இருந்ததுங்க. ஆனால் இந்த 2 நாளாக காலையில் 8 மணி இருந்தே நல்ல மழைங்க. நல்ல சாரல் மழை. ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான மழைன்னு சொல்ல முடியாது. இந்த குளிருக்கு இந்த மழையே ரொம்ப அதிகம்தான். நல்ல சாரல் மழை. எனக்கு எதிர்த்தாப்புல பெரிய பறந்து விரிஞ்ச கர்நாடகா வரைக்கும் இருக்கிற காடுங்க. ஆனால் ஒரு 100 அடி தாண்டி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு மழையோட மிஸ்ட்டு நல்லா மூடி காடு ஊற ஊடுருவி கிடக்குதுங்க. நல்ல சுத்தமான குளிர் காற்றுங்க. சுவாசப்பை வரைக்கும் போய் சுத்தமாகிறது நல்லா உணர முடியுதுங்க. மணி இப்போ 10:30 பக்கமாகுதுங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. அட்டகாசமான கிளைமேட்டுங்க. வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. செல்ஃபோன் தேவையில்லை, எந்த ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக, அதுவும் தனிமையில் இப்படி காட்டில் சுற்றுறது, அது சுற்றினா தான் தெரியும். இப்போ இந்த இடம், இந்த சூழல், இந்த காற்று, இந்த சுத்தமான காற்று, இந்த குளிர், இந்த மழை, இந்த பனி, இந்த மேகம், இந்த சுற்றி இருக்கிற மரங்கள், கொடிகள், செடிகள்ங்க, இது எனக்குள்ளே கடத்துகிற உணர்வை சத்தியமாக கேமரா வழியாக உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சமாவது உங்களால் அதை உணர முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய விஷயந்தான். ஆனால் நான் இந்த சூழலை அனுபவிக்கிற அந்த உன்னத தன்மையை அப்படியே என்னால் நிச்சயமாக என்னால் இந்த கேமராவில் கடத்த முடியாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும்னு நம்புகிறேன். பாருங்கள், அற்புதமான கிளைமேட்டுங்க, சுத்தமான காற்று. இந்நேரத்துக்கு நகரத்தில் டம 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 டமன்னு டீசல் புகையில் ஆஃபீஸை தேடி, இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸை தேடி, ஒரு கம்பெனியை தேடி, ஒரு கார்மெண்ட்ஸை தேடி, பஸ்ஸுலேயும் கார்லேயும் பைக்லேயும் வாரமாக எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமையே ஓடிட்டுருப்போம். ஆனால் காடு அப்படி இல்லைங்க. எதுவுமே வேண்டாங்க, 10 பைசா ஜோப்பில் வேண்டாம். ஆனால் சந்தோஷம் உறுதிங்க, நிம்மதி உறுதி, அமைதி உறுதி. அதானுங்க வேணும் மனுஷனுக்கு, இல்லையா? அந்த அமைதி, நிம்மதி, சந்தோஷம். நாம் நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு தானே நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா இருக்கிறோமா? நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நகரத்தில். ஆனால் இந்த மாதிரி பாங்கான இடங்களில் வயிற்றுக்கு சோறும் இருந்தால் போதுங்க. யாருமே பேச்சு துணைக்கு கூட ஆள் தேவையில்லை. இந்த இயற்கையும் இந்த பறவை இனங்களும் இந்த செடியும் கொடியும் பார்த்துட்டு இருந்தாலே நாள் எப்படி நகருதுன்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு அற்புதமான சூழல். ஒன்று சொல்கிறேன், நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 40 வயசை கடந்த மனுஷனுக்கு அவனோட ஒரு இனிமையான இளமையான அந்த பால்யம்தான் எப்போதுமே ஒரு இனிமையான ஒரு பருவமாக, ஒரு காலமாக, ஒரு வசந்த காலமாக நினைவில் இருக்குங்க. ஒரு 18 வயசு வரைக்கும் தான் ஒருத்தன் அவனோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அம்மா அப்பாவோட வாழ்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழ்க்கை ஒரு 18 வயசு 19 வயசு வரைக்கும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு, ஒரு 40 வயசை கடந்த மனுஷனுக்கு ஒரு பசுமையான நினைவுகளாக மனசில் இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம்
எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மெமரியிலையும் எந்த ஒரு நினைவடுக்கலையுமே அந்த அடுத்து வர 20 வருஷம் நினைவிலையும் இருக்காதுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, குடும்பம், அப்புறம் குடும்பத்தோட மேம்பாடு, பொருளாதாரம், அப்புறம் குழந்தைகளோட வாழ்வியலை மேம்படுத்துறது அப்படின்னு கடன்னு அடுத்த ஒரு 20 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியாதுங்க. அது ஒரு மாயை மாதிரி. அதாவது 20லேருந்து அந்த 40 வருஷங்கிறது ஒரு மாயை மாதிரி கடந்து போயிருமுங்க. நினச்சி பார்த்தோம்னா அடுத்து 20 வருஷம் என்னடா பண்ணால் நம்ம என்னவா இருந்தோங்கிறதே நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு ஞாபகத்திலேயே கண்டிப்பாக இருக்காது. அந்த பால்யம்தான். ஏன்னா எதுவுமே அறியாத காலம் இல்லையா, அது மட்டும்தான் ரொம்ப பசுமையாக நினைவில் இருக்குமுங்க. அடுத்து வர்ற 20 வருஷம் நிச்சயமாக ஞாபகத்துலேயே இருக்காது. நாம் அதுக்கப்புறம் நாம் எதாவது வாழ்கிறோமா? இல்லை. குழந்தைகளோட வாழ்வியல் மேம்பாடு, பொருளாதாரம் அப்படி இப்படின்னு 20 வருஷம் போயிடுச்சா, ஓடுன்னு ஓடி பணத்தையும் பொருளையும் சேர்த்து எதுக்கு எதை வாங்குறோம்னே எதுக்காக இதை வாங்குறோம்னே தெரியாமல் வாங்கி கடனை உட்பட்டு லோனை போட்டு ஊட்ட கட்டி காரை வாங்கி பைக்கை வாங்கி நிலத்தை வாங்கி உடனே வாங்கி அப்பா ஒரு நாள் ரிட்டைர்மெண்ட் பொசிஷனில் ஒரு 5 கிரவுண்டு நிலத்தை வாங்கி அதில் ஒரு மஞ்சள் பில்டிங்கை கட்டி ஒரு 10 ரூமுக்குள்ளே ஒரு 40லேருந்து ஒரு 50 வைங்க. ஒரு 50 வயசில் ஊரில் இருக்கிற நோவெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருவோம். அடுத்த ஒரு 20 வருஷமா 40லேருந்து 60 எடுத்துட்டிங்கன்னா அந்த 5 கவுண்டு நிலம், அதில் ஒரு மஞ்சள் பில்டிங்கு, அப்புறம் சொற்பமாக சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் இந்த வந்தனவுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ராத்திரி எத்தனை மணிக்கு செத்தோன்னு தெரியாமையே 10 மணிக்கு வெடிய காலம் மெத்தையில் செத்து கிடப்போம். நம்ம வசங்குழிகளுக்கு அப்போ எத்தனை மணிக்கு செத்தானே தெரியாது. அப்போ ஒரு நாள் எடுத்து போச்சிருவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இதில் எங்கே நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்? யோசனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாழ்ந்துருக்கவே மாட்டோம். ஒரு காக்கா குருவி கத்துறத வச்சோமா, ஒரு பூ பூக்கிறத உட்காந்து பார்த்தோமா, இந்த காட்டுக்கு ஒரு வாசம் இருக்குது அதை உணர்ந்ததுண்டா? எத்தனை விதமான பறவைகள் இருக்குதுன்னு தெரியுமா? விலங்குகளோட அன்பான குணாதிசயம் தெரியுமா? கரடி வந்தால் அடிச்சிடும், சிறுத்தை வந்தால் பிடிச்சிடும், ஆனை வந்தால் மிதிச்சிடும், அதுதான் கேள்விப்பட்டிருக்கணும் ஒழிய அதோட அன்பான இன்னொரு பக்கம் எந்த மனுஷனுக்காவது உணர்ந்ததுண்டா? தனியாக காட்டுக்குள்ளே போனதுண்டா? தனிமையில் ஒரு பயணம் மேற்கொண்டதுண்டா? கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் வாய்ச்சிருக்கான்னு தான் நான் நம்புகிறேன். நான் அப்படி தான் இருக்கேன். அதுங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு என்னை கேட்டால் ஒரு 37-38 வயசுங்கிற போது இந்த நம்ம சிஸ்டம் வச்சுருக்கிற நடைமுறைகள்லாம் தகர்த்துடணுங்க. அன்றைக்கெல்லாம் கம்மாளுக்கெல்லாம் 13 வயசில் கல்யாணம் ஆச்சு, எங்கள் அப்பனுக்கு 16 வயசில் கல்யாணம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பாலில் ஒரு அந்த 10 பருவம் வந்தோடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு இருக்கிற கடமையெல்லாம் ஒரு 36-37க்குள்ளேயே முடிச்சிடணுமுங்க. பொருளாதாரம், குழந்தைகளோட வாழ்க்கை, சிறந்த கல்வி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வயசு இருக்கும்போதே, வயசும் வாலியும் இருக்கும்போதே ஒரு 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பிடணுங்க. ஓட்டு கிளம்பிடணும். இங்கே இலக்கில்லாத ஒரு பயணத்தை தேடி போயிடணுங்க. இங்கே தான் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு இலக்கில்லாத பயணத்தை ஒரு புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பிடணுங்க. யோசிக்கவே கூடாது. போங்கடான்னு விட்டு அடிச்சுட்டு வந்துடணும். அப்படி வரும்போது தான் உலகம் எவ்வளோ பெருசு, எது வாழ்க்கை, இத்தனை நாளாக நம்ம எதை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடடா, வெளியே வராமல் இப்படி வெளியே வராமல் இருந்ததுன்னா இதெல்லாம் பார்க்காம வாழாமையே நம்ம செத்து போயிருப்போமே அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உணர முடியுங்க. ஏன்னா நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். பயணத்துக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு கால்னா கூட தேவையில்லை. கிளம்பி போயிட்ட போ காடுகளா போ. காசு வேணுமா? ஒரு டீ கடையில் ஒரு மலங்காட்டு டீ கடையில் டீ மாஸ்டராக சேரு. ஒரு வாரத்துக்கு அங்கேயே தங்கிடாத. ஒரு வாரத்துக்கு அங்கே ஒரு கூலி கிடக்குதா, எடுத்து பெட்ரோல் எடுத்துகிட்டு கிளம்பு. மறுபடியும் இன்னொரு இடம் போ.
ஒரு கீரைக்கார கிளவியோட போய் கீரை வீங்கி ஒரு காய்கறி மூட்டை தூக்கு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தேசாந்திரியாக திரியும் போது தாங்க நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன, எது வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உணர முடியுங்க. அப்புறம் புதுசாக புதிய மனிதர்களை, புதிய முகங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்க முடியுங்க. நான் உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறேங்க. எது வாழ்வியல், எது அன்புன்னா என்ன, பேரன்புன்னா என்ன, கருணைன்னா என்ன, பாசம்னா என்ன, அன்புன்னா என்னன்னு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும்போது செக்கு மாடு மாதிரி காலையில் 8 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போய் ஆஃபீஸ் சேர்ந்து சாயந்தரம் 6 மணிக்கு போய் வீட்டுக்கு வந்து ஏதோ சாப்பிட்டு பொண்டாடியோட கொஞ்சம் நேரம் 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு தூங்கி எழுந்துச்சி மறுபடியும் காலையில் ஓட்டம், ஒரு இளவும் தெரியாது. இப்படி தனிமையாக பயணம் பண்ணும்போது தாங்க உலகம் புரியுதுங்க. எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான முகங்கள், எத்தனை வழியெல்லாம் இப்போ அன்பு தாங்க. நீங்கள் வெளியே வராத வரைக்கும் அதை உணரவே முடியாதுங்க. நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டான், அவன் தடங்காட்டுவான். சில ஆளுங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டு போகிற ஆளுங்க கூட உண்டு, எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொண்டு வந்துட்டு போகிற ஆளு கூட உண்டு. பயணத்தில் காட்டு வழியாக போவே இல்லை, இருட்டாயிரும், இங்கிட்டையும் போக முடியாது அங்கிட்டையும் போக முடியாது, வேறு வழியே இல்லை. ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு குடிசை இருக்கும், போய் பார்த்தா ஒரு கிளம்பி இருப்பாங்க. ஐயா நான் வந்துட்டேன் அப்படின்னு இப்போ நிற்கும் போது நீ சொல்ல தேவையில்லை, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இங்கேயே ஊர் கடந்து ஊர் போகிற பையனாட்டு இருக்குது, இனி போக முடியாது, சொந்த வழியாகவும் போக முடியாது, போய் சேராலும் போக முடியாது, சரி சாமி இங்கேயே தங்கு அப்படின்ட்டு அவங்க வச்சிருக்கிற சாப்பாட்டில் இதாக கூழோ கஞ்சி ஏதோ கொடுத்தா குடிச்சிட்டு அவங்களோட ஒரு ராத்திரி அந்த பொழுது கழிக்கிற அந்த தருணம் இருக்குதுங்களே, அது வாழ்க்கை. அதெல்லாம் உணர்ந்து பார்க்கணுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதை சொல்கிறதுன்னு தெரியல. நினைவெடுக்கல. எனக்கு இந்த ஒரு 4 வருஷமாக அவ்வளவு இருக்குதுங்க, அவ்வளவும் சொல்லி கொட்டணும்னு தோணுது. பயணம் ஒரு அற்புதமான அனுபவங்க உண்மையிலேயே. நான் போகிற வழி எல்லாமே அன்பை தவிர வேறு எதுவுமே நான் பார்க்கலைங்க. நான் போகிற வழியெல்லாம் அன்புங்கிற ஒரு விஷயத்தை தவிர நான் எதையுமே பார்க்கல. 10 வருஷம் பழகியிருப்பான். ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா பெட்ரோல் இல்லாமல் இப்போ இடத்துல நிற்கிற, ஒரு 200 ரூபா அனுப்புடாப்பா அப்படின்னா, மாப்பிள்ள அர்ஜென்ட்டாக டிராஃபிக்கில் போயிட்டுருக்குறதா, ஆஃபீஸ் போகணுன்னு கூப்பிட்றேன்டா அப்படின்பான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காது, ஏன்னா அவருக்கு மீட்டிங் பிஸி. நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் மலங்காட்டில் வந்து நின்று பாருங்கள், முகம் தெரியாத ஒரு மனுஷன், இங்கே நகரத்து வாசியாக இருக்குது பாவம் அப்படின்ட்டு அவன் நம்ம வண்டியை தள்ளிக்கிட்டு அவன் இடத்துக்கு கொண்டு போய் தங்க வச்சு ராத்திரி சோறு கொடுத்து காப்பி கொடுத்து படுக்கிறதுக்கு போர்வை பெட்ஷீட் கொடுத்து காலையில் 100 ரூபா பெட்ரோலுக்கு காசு கொடுத்து பத்திரமா போயிட்டு வா சாமி அப்படின்னு அனுப்பிச்சி வைப்பான். அதுதான் கிராமம். இப்படி நிறைய அனுபவங்கள்ங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதடா கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்குதுங்க. அதான் என்ன ஒரு கிளைமேட்டு. போன காணொலியில் எதுவுமே தெரியலைங்க, கீழே இதே இடம் தான் நினைக்கிறேன், உங்களுக்கு காட்டினேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய மலைச்சரிவுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ எதுவும் தெரியல. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிளியர் ஆகிடுது. போன காணொலியில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இதுதான் மலைச்சரிவு. இப்படியே கீழே போனோம்னா நம்ம குப்பை மகாராஜா வீட்டுக்கு போயிடலாம். எங்கே குப்பை மகாராஜா வீடு தெரியுதுங்களா? சூப்பர் போ, தெரியுது. இந்த ஒத்த மரம் தெரியுது இல்லைங்களா? லெஃப்டில், அந்த லெஃப்டில் கொஞ்சம் வலது பக்கம் பச்சையாக பயிர் செஞ்சுருக்காங்களா? இங்கே குட்டை ஒரு மரம் கும்பல் தெரியுதா? அதுதான்
குப்பண்ண வீடு. இன்னும் பக்கத்தில் போய் காட்டுருவாங்க. அதான் என்ன கிளைமேட்ரா, என்ன கிளைமேட்ரா. இதில் மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2700 அடி ஹைட்டில் இருக்கிறேங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாது. சாரி, 3300 அடி ஹைட்டில் இருக்கிறேன். இந்த இடம் 3300 அடி ஹைட்டுங்க. இப்போ வந்து குப்பண்ண வீட்டுக்கு மேலே இருக்கிறேனுங்க. நம்ம முதல்ல வந்து மலை ஏறி வருவோம். இப்போ நான் அவங்க பேக் சைடு இருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறேனுங்க. இப்போ அவங்களுக்கு இறங்கி போகணும். நான் வந்து அவங்க தலை மேலே இருக்கிறேன். 3300 அடி ஹைட்டுங்க இது, கடல் மட்டத்தில் இருந்து. அதே மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. சூப்பர்வோ. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டுனுங்க. எப்படி இருக்கும் வாசனை பண்ணி பாருங்கள். அப்படி விறுன்னு நல்லா குளிர். இப்போ கொஞ்சம் லேசாக மழை வட்டா போடுது. நல்ல கிளைமேட்டு. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சூப்பர். மழை அப்படியே லேசாக விட்டுடுது. எப்படி இருக்குதுங்க கிளைமேட். எப்படி எதை பற்றி யோசிக்கவே வேணாங்க. நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப். அதாவது நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தை தேடி தான், நம்ம பொருளாதார தேவைக்காக தேடி தான் நம்ம ஒரு கட்டுக்குள்ளே நம்ம ஓடுன்னு ஓடிட்டுருக்குறோம். ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம் இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், நாளான்னைக்கு சரியாயிடும், அடுத்த நாளான்னைக்கு சரியாயிடும் அப்படின்னு ஓடிட்டே தான் இருப்போம். ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுவோம், இது வந்தால் நம்ம சரியாயிரும்டான்னு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்திருப்போம், ஆனால் பத்தாது. மறுபடியும் ஓடுவோம், காலம் போயிடும். அவ்வளோதான், வயசாயிரும், தோற்று போயிடுவோம். எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஒரு நிம்மதியான இந்த இடத்துல நம்ம செட்டில்ட்ரா அப்படின்னு எவனாலையாவது சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி ஒரு மாயவே நினச்சிட்டு நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு போனால், இந்த இடத்துக்கு ரீச் ஆனோம்னா நம்ம செட்டில் ஆகிடலாமடா, இந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணால் செட்டில், அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஓடணும்னு நினச்சிட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் எப்போ சாகிறோம் தெரியும், திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது, சாப்டர் க்ளோஸ். ஓடுறக்கிறவன் குடும்பத்தில் ஒரு 10 நாளைக்கு அழுவான், ஒரு வருஷத்துக்கு போட்டா வச்சுருப்பான். வருஷத்துக்கு போட்டா வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த 2 வருஷம் 3 வருஷங்கிற போது போட்டாவும் இருக்காது, வீட்டில் நம்ம துணிமணியும் இருக்காது. நம்ம ஓட்டுருக்கிற துணிமணி கிணிமணி நம்ம பொருள், இது என்னுடையது, இது என்ற பேண்ட்டு, என்ற வாட்சு, என்ற துணி, என்ற ஷூவு, என்ற செருப்பு, என்ற நகை, என்ற மோதிரம், என்ற செயின், என்ற பைக்கு, என்ற காரு, என்ற சாவி, என்ற செல்ஃபோனு, ஒரு என்றதுன்னு சொல்கிறது எதுவுமே நீ செத்து போன 3வது வருஷம் உன்றதுன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. நீ வாழ்ந்த வீடு சுத்தமாக மாறி இருக்கும். நீ வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு சின்ன அடையாளம் கூட நீ வாழ்ந்த இடத்துல இருக்காது. இதான் ரியாலிட்டி. நீ எது என்ற வீடு, என்ற பூமி, என்ற நிலை, இது என்ற ரூமு, அதில் யாரும் போகக்கூடாது, இது என்ற பீரோ, இது என்ற ஷோகேஸ், என்ற கட்டில், என்ற மெத்தை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது எதுவுமே நீ செத்து போன 3வது வருஷம் அந்த வீடு தலகலாக மாறி இருக்கு. அங்கே எதுவுமே உன்றதாக இருக்காது. உன்ற போட்டால் கூட வச்சு கும்பிட மாட்டான். ஏதாவது பொண்டாட்டி ஆக வரைக்கும் கொஞ்சம் நினச்சிட்டு இருப்பான். அவளும் ஒரு 4-5 வருஷமானா மறந்துடுவா. அவ்வளோதான். பெத்த பயம் பிள்ளையோட சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுதில்ல, அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். யாரும் உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு நாய் இருக்காதுங்க. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னு செத்து போகிறதுக்கு ஏதோ 4 நண்பர்கள் இல்லை இப்படி பழகிற மக்கள் ஏதாவது ஒரு அக்கேஷன்லாம் நம்ம ஞாபகம் வரும்போது, அடாத அப்படி ஒரு மனுஷன் இருந்தாரியா, வந்தார், எல்லாம் செய்வார், பண்ணுவார் அப்படின்னு ஏதோ ஒரு பொது மனுஷன், நம்ம அறிமுகம் இல்லாத மனுஷன், நம்ம பார்க்காத மனுஷன் நினைப்பு இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் 40 வருஷம் நம்ம ஓடணும் பார்த்தியா நம்ம குடும்பம்ன்ட்டு
அது எந்த நாயும் நம்ம நினைக்காது. உண்மை சொல்கிற பாருங்க, செத்து 3வது வருஷம் அதிகம் நினைக்கிறேன். செத்த 3வது வருஷம் உன்ற வீடு உன்றது இல்லை, உன்ற பொருள் இல்லை, நீ இல்லை, நீ போட்ட துணிமணி கிணிமதி எது உன்னுடையதோ அப்படிங்கிற அடையாளம். நீ 40 வருஷமாக ஓடி 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 சம்பாதிச்சு வச்ச இடம் சுத்தமாக நாளைக்கு வேறொருத்தனோடதாக இருக்கும். அப்புறம் எங்கே உனக்கான அடையாளம்? உனக்கான அடையாளம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. உனக்கான அடையாளம் எது தெரியுமா? நீ உனக்கான வாழ்க்கையை நீ இருக்கும்போதே, அதுக்காக கடமை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. கடமை எல்லாம் முடிச்சிடணும். கடமை மேலே முடிச்சுடும். 37-38 வயசில் பக்குவமாயிடணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாட்டா காட்டிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் பேரனுக்கு செய்கிறது, பேத்திக்கு செய்கிறது, காது குத்து கல்யாணம்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நாசமாக போயிடுவேன். எல்லாத்தையும் வயசு இருக்கும்போதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்காவாக வெளியே வந்துடணும். இது எத்தனை பேர்த்துக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. நம்ம குக் பண்ண வீடுங்க தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா? மரம் வந்து லெஃப்டில் இருக்குது, ரைட் சைடு. இந்த மரத்துக்கும் கொஞ்சம் கேப் வந்துருக்கு. அதுக்கு ஒரு காஞ்ச மரம் மாட்டோன்னு தெரியுமே, அதுக்கு கொஞ்சம் மேல் பக்கத்தில் பசையேன்னு தெரியுது பாருங்க. நம்ம குக் பண்ண பூரா ராயுமே கொள்ளும் வரைச்சிருக்கிறோம். சோளம் விதைக்கவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ராயும் கொள்ளும் வரைச்சிருக்குது. சாப்பாட்டுக்கு வேணுமல்லவா, அதனால் சோளத்தை வச்சு நாசமாக போகக்கூடாது இந்த வருஷம். அதனால் ராயும் கொள்ளும் விதைச்சுடாயா, அடுத்த ஒரு 6 மாதத்துக்காவது சோத்து காய்க்கு. அப்புறம் அடுத்த 3 மாதம் ரேஷன் வச்சு சமாளிச்சுக்கலாம். அடுத்த 3 மாதத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ குக் மூட்டில் ராயும் கொள்ளும் விதைச்சிருக்கிறாங்க. இப்போ விதைச்சிருக்கிற ராய் ஆனை தின்னது போக, பறவை பச்சிகள் தின்னது போக, கல்வர் தின்றது போக, கண்டவர் தின்றது போக, மீதி இருக்கிறது குப்பம் வீட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு சரியாக போயின்னு நம்புகிறேன் நான். அதான் விஷயம். அற்புதமான கிளைமேட்டுங்க, சொல்லி மாளாது. இப்படியே விசு 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 விசுன்னு காற்று நுரையல் ஏறுறது சும்மா அப்படி இருக்குது. ஆனால் நான் இருக்கிற இந்த சூழலை அது எத்தனை வார்த்தைக்கு விட்டு சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்த முடியாதுங்க. அது இந்த இடத்துல இருந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இது நான் என்ன சொன்னாலும் எப்படி கேமரா வழியாக உங்களுக்கு நான் கடத்தவே முடியாது. இந்த உணர்வை, இந்த தனிமையை, இந்த உணர்வை, இது கொடுக்குற ஒரு தெளிவை, மனப்பக்குவத்தை கண்டிப்பாக நான் கேமராவில் கடத்த முடியாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த மரத்தடி வந்து உட்காந்து இந்த காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். அப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கலாம். அற்புதமான கிளைமேட். வாங்க, ஏதோ ஒரு பறவை பறக்குது. அட மயில் தான் போயிடுது, வாங்க காட்ட முடியல. இந்த மரத்தடி ஒன்று போதுங்க. இந்த மரத்தடியில் சிறுசாக ஒரு குடிசை. இந்த மரத்தை சுற்றியும் கொஞ்சம் ராகி, கொஞ்சம் கொள்ளு, கொஞ்சம் அவரை, கொஞ்சம் துவரை. அது பக்கத்தில் புளி மரம் இருக்குது. வருஷத்துக்கு புளி காய்ச்சிக்கும். அப்படியே ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு இந்த மரத்தடியை, இந்த மரத்து மேலே ஒரு குடிசை போட்டு சுற்றியும் வந்து நமக்கு தேவையானது மட்டும், இந்த தற்சாப்பு பொருளாதாரம்னு சொல்லி முழங்குவாங்களே, இந்த மரத்தை சுற்றியுமே நான் சொன்ன விஷயத்தெல்லாம் விதைச்சிட்டு அப்படியே காட்டை பார்த்துட்டு அதை நாமளே அறுவடை பண்ணி நாமளே பக்குவப்படுத்தி இதை பாதுகாத்து வச்சுட்டு உப்பும் சர்க்கரைக்கு மட்டும் கரைக்கு போயிட்டு இருந்தோம்னா 100 வருஷம் இல்லைங்க, குப்பனோட அப்பனாட்டா 120 வருஷம் கூட அசால்ட்டாக வாழலாம்.